Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.8 6th sum video பார்க்கலாம். Find a sum to n terms of a series அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First subdivision 0.4 plus 0.44 plus 0.444 plus etc. to n terms வரை கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்திருக்கோம். 5 plus 55 plus 555 plus ஒரு எக்ஸாம்பிள் சம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாடல் தான். இது எல்லாத்துக்குமே ஒரு மெத்தட் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டேர்ம் இங்க இருக்கோ அந்த டேர்மை காமன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 4 இருக்கு அப்படின்றத 4 காமன் எடுத்துரும். ஸோ 0.1 plus 0.11 plus 0.111 plus etc plus n terms. இந்த மாதிரி எடுத்த பிறகு மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 9 பண்றோம். எல்லா சம்லையும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அந்த சம் வந்துச்சுனாலே ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9. ஸோ 4 by 9 டிவைடட் பண்றோமா, அப்புறம் மல்டிபிள் பண்றோம்ல 9, அந்த 9 வந்து இது உள்ள இந்த டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள மல்டிபிள் பண்றோம். So 0.9 plus 0.99 plus 0.999 plus etc. n terms. அடுத்து இந்த மாதிரி 0.9 அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்றோம்னா 1 மைனஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க வெறும் 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 minus 1 அப்படின்னு போடுவோம். அந்த மாதிரிக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். இப்போ 0.9 அப்படின்னு இருக்குன்னா இது எப்படி கொண்டு வரலாம், 1 minus 0.1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.9ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ 4 by 9 into 1 minus 0.9 எப்படி எழுதுறோம், 1 minus 0.1 சரிங்களா, பிளஸ் 0.99ன்றது எப்படி எழுதுறோம், 1 minus 0.01 ஓகேவா. அதே மாதிரி 0.999 போட்டுக்கலாம், அதுக்கு எப்படி எழுதுறோம்னா 1 minus 0.001 அப்படின்னு நம்ம எழுதுறோம், பிளஸ் எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் வரை எழுதிக்கிறோம் சரிங்களா. இந்த 0.9ன்றது தான் இந்த மாதிரி எழுதிருக்கோம். இதை வேணா நீங்க மைனஸ் பண்ணி பாருங்க. 1.0 0.1ஐயும் நம்ம மைனஸ் பண்றோம். ஸோ 10 times 10 வந்து பாரோ பண்றோம். ஸோ இங்க வந்து 0 வரும், மைனஸ் பண்ணா என்னது 9. ஸோ 0.9ன்ற வேல்யூ கிடைச்சிருக்கா ரெண்டையும் மைனஸ் பண்ணா. ஸோ இந்த 0.9க்கு பதில இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ற மாதிரி இப்படி ஸ்பிளிட் பண்ணி நம்ம எழுதிருக்கோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கோம். இந்த டேர்மை இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கோம். அதே மாதிரி இந்த டேர்மை இந்த மாதிரி எழுதிருக்கோம், இந்த டேர்மை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதிருக்கோம், எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். ஓகே, இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல எல்லாத்துலயுமே வந்து 1ன்றது காமனா இருக்கு. ஸோ 1 plus 1 plus 1 அப்படின்றத நம்ம காமனாவே தனியாவே எழுதிக்கிறோம், செப்பரேட் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனியாகவும் இந்த 1 எல்லாத்தையும் தனியாகவும் எழுதிக்கிறோம். ஸோ 4 by 9 into 1 plus 1 plus 1 plus etc. n terms மைனஸ் மைனஸ்ன்றது இது எல்லாத்தையும் மைனஸ் மைனஸ் இருக்கு. இந்த டேர்முக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ இந்த மைனஸ் எல்லாத்தையும் நம்ம காமன் எடுக்கிறோம். ஸோ மைனஸ் அப்போ வந்து உள்ள ஃபுல்லா பாசிட்டிவ் வரும். ஸோ 0.1 plus 0.01 plus 0.001 plus etc. n terms வரையும். ஓகேயா, இந்த ரெண்டு டேர்மையும் தனித்தனியா நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கேன். 1 ஃபுல்லா தனியாகவும் அந்த பாயிண்ட்ல இருக்க டேர்ம் ஃபுல்லா தனியா எழுதிருக்கேன். அது மாதிரி இந்த பாயிண்ட்ல வந்து ஃபுல்லாமே இதுக்கு முன்னாடி மைனஸ்ன்ற வேல்யூ இருக்கனால நான் மைனஸ் ஃபுல்லா காமனா சென்டர்ல நடுவுல போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ 1 plus 1 plus etc. n terms. இப்போ 1 plus 1 அப்படின்னா 2ன்னு சொல்லுவோம். 2 இந்த மாதிரி 3 1 இருந்துச்சுன்னா 3ன்னு சொல்லுவோம். அப்போ n1 இருக்கு அப்படின்னா nன்னு சொல்லலாம் இல்லையா. அதனால நான் வந்து இந்த டேர்ம் மொத்தமா சேர்த்து நான் n வச்சுக்கிறேன் சரிங்களா. n டேர்ம்ஸ் இருக்கு, n1 இருக்கனால நான் வந்து மொத்தமா nன்றதை நான் சொல்லிக்கிறேன். 3 1 இருந்துச்சுன்னா 3 நம்ம பிளஸ் பண்ணி போடுவோம். அப்போ n1 இருந்துச்சுன்னா என்ன போடுவோம், n போடுவோம்ல, அதனாலதான் இங்க n போட்டிருக்கேன். ஸோ 4 by 9 into n மைனஸ் இதுக்கு நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இந்த இதுக்கு சரிங்களா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாத்துக்கும் SN ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். SN அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ SN ஃபார்முலா எப்படி, ஏன் என்னது இதுல 0.1 அது மாதிரி R கண்டுபிடிக்கணும், which is equal to 0.01 divided by 0.1. ஸோ 0.01 divided by 0.1 அப்படின்னு போடுறோம். ஸோ இன்டூ 10ஆல பண்ணுங்க, பண்ணும்போது என்ன வரும் வேல்யூ, 0.1 divided by 1 வரும். ஸோ 0.1 ஆருக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 0.1. ஏவும் 0.1 ஆரும் 0.1 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ 0.1 அப்படின்னா ஆர் வந்து எப்படி இருக்கு, லெஸ் தேன் 1 இருக்கு சரிங்களா. அப்போ வந்து ஆர் வந்து செகண்ட் இருக்கலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ SN is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. ஆர் வந்து ரெண்டாவது இருக்க ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க இந்த டேர்ம் அப்படியே இருக்கு, 4 by 9 into இந்த nன்றது அப்படியே இருக்கும் மைனஸ் இந்த SNக்கு பதிலாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏக்கு பதிலாக 0.1 into 1 minus r பதில் 0.1 the whole power n divided by 1 minus 0.1 சரிங்களா. இப்போ 4 by 9 into n minus
0.1 divided by 1 minus 0.1 என்னதுன்னா 0.9. என்ன பண்ணி பார்த்துக்கோங்க, 1.0 0.1 நம்ம போடுவோம். ஸோ borrow வாங்குறோம் 10, இது வந்து 0 ஆகும். ஸோ 0.10 minus 1 வந்து 9, ஸோ 0.9. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி 0.9 into 1 minus 0.1 the whole power n. ஓகே, இப்போ என்ன பண்றோம், ரெண்டுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருக்கனால இன்டூ 10/10 போடுறேன். சரிங்களா, இங்க வந்து இன்டூ 10/10 போட்டோம் அப்படின்னா பாயிண்ட் போறோம் இல்லையா, ஸோ 1/9 நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சோம். ஸோ 4/9 into 1 minus 1/9 into 1 minus 0.1 the whole power n. ஓகே, இப்போ இந்த 4/9 வேல்யூ இருக்குல்ல, இதை வந்து இந்த என்னோடையும் மல்டிபிள் பண்றோம், அப்புறம் இந்த டேர்மோடையும் மல்டிபிள் பண்றோம். இது மொத்தமா தானே சேர்த்து தான் ஒரு டேர்ம். ஸோ இதோடையும் மல்டிபிள் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட மல்டிபிள் பண்றோம். ஸோ 4/9n மைனஸ் இந்த டேர்மோட மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், 1 4 is 4, 9 9s are 81. So 4/81 into 1 minus 0.1 the whole power n அப்படிங்கிறது வேல்யூ கிடைச்சிருக்கு. இதோட நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. 0.4 0.44 and 0.444 அப்படின்னு இந்த சம்முக்கு இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சேம் மாடல் தான், அதுல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, அதே ஆர்டர்ல தான் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதை காமன் எடுப்போம், மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9 போடுவோம். அப்புறம் அந்த 9 வந்து 10 minus 1 100 minus 1 அப்படின்னு போடுவோம், அந்த மாதிரி போடுவோம். அப்புறம் 1 ஃபுல்லா ஸ்பிளிட் பண்ணி எழுதுவோம். 1ஐயும் 10s அது எல்லாத்தையும் தனியாகவும் 1 டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனியாக எழுதுவோம். அப்புறம் SN ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் அதே ஆர்டர் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3 plus 33 plus 333 plus எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். இப்போ 3ன்றதுக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன டேர்ம் இருக்கோ அதை காமன் எடுக்கணும். ஸோ 3 into 1 plus 11 plus 111 plus எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்னது, மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 9. ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9 பண்றோம். ஸோ 3/9 into இங்க ஒரு 9, இங்க 9 வந்து ஃபுல்லா உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ 9 99 999 அப்படின்னு வரும் இங்க மல்டிபிள் பண்ணும்போது. ஓகேயா, ஸோ 3/9 into 9 plus 99 plus 999 plus எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் வரை இருக்கு. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து 1 டைம் அண்ட் இது வந்து 3 டைம். ஸோ 1/3 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிட்டு 9 நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்னா 10 minus 1 அப்படின்னு எழுதலாம். 100 வந்து 99 வந்து 100 minus 1, இது வந்து 1000 minus 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்போம். 1/3 into 9 வந்து 10 minus 1 plus 99 வந்து 100 minus 1 plus 999 வந்து 1000 minus 1 plus எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் வரை எழுதியிருக்கேன். இப்போ இதுல நான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்னது, ஒன்ஸ் ஃபுல்லாத்தையும் தனியா செப்பரேட் ஆகும், 10 100 1000 இது எல்லாத்தையும் தனியா ஒரு டேர்ம் ஆகும் நம்ம போடாகும். அதான் அடுத்த ஸ்டெப். ஸோ 1/3 into 10 plus 100 plus 1000 plus எக்ஸெட்ரா n terms. -1 -1 -1 இருக்கனால மைனஸ் காமனா வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் இது நடுவில் வந்து மைனஸ் சிம்பிள் போடுறோம் into 1 plus 1 plus 1 plus எக்ஸெட்ரா n terms. ஏன் 1 ஃபுல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதுறோம். இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல 10 plus 100 plus 1000 இதுக்கு மட்டும்தான் SN ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வந்து எத்தனை n இருக்கு, 1 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு, n டைம்ஸ் இருக்கு. ஸோ n மட்டும் வச்சுக்கிட்டா போதும், இந்த 1/3 அப்படியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வச்சு நம்ம a r கண்டுபிடிச்சிக்கலாம். a என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் 10, r வந்து 100/10. ஸோ t2 divided by t1 which is equal to 100/10. 0 கேன்சல் பண்ணோம்னா 10ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ r வந்து 10 கிடைச்சிருக்கு. அப்பனா என்னது கிரேட்டர் தேன் 1 இருக்கு. r வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கனால r வந்து ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். r minus 1 அந்த மாதிரி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ SN is equal to a into r power n minus 1 divided by r minus 1. இப்போ இந்த 1/3ன்ற டேர்ம் அப்படியே இங்க எழுதியிருக்கோம். இந்த இதுக்கு பதிலாக தான் இந்த SN ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ SN மைனஸ் n டைம்ஸ் வந்து 1 இருக்குன்றனால அதை மொத்தமா சேர்த்து n-ன்னு எழுதிக்கிறோம். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதே தான் இங்கேயும் அப்ளை பண்றோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து n நான் எழுதிக்கிறேன். அப்புறம் 1/3 into SN ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். a பதில 10, r பதிலையும் 10. ஸோ 10 into 10 power n minus 1 divided by 10 minus 1 minus n அப்படின்னு இருக்கு. இப்போ 10 minus 1 என்னது 9. ஸோ 10/9 இருக்கும். ஸோ 1/3 into 10/9 into 10 power n minus 1 minus n. அடுத்து 1/3ன்றத ஈச் டேர்முக்கு உள்ள மல்டிபிள் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மொத்தம் இருக்கலாம், அந்த டேர்முக்கு மல்டிபிள் பண்றோம். ஸோ 1 into 10 10, 9 3s are 27. ஸோ 10/27 into 10 power n minus 1 minus n-ஓட மல்டிபிள் பண்றோம் அந்த 1/3. ஸோ 1/3 into n. ஸோ வேல்யூ 3 plus 33 plus 333 plus எக்ஸெட்ரா அப்படின்ற சம்முக்கு இதான் நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதோட சம் முடிஞ்சு. தேங்க்யூ.